பெண்கள் என்றாலே போகப் பொருளாக நினைக்கும் சில கேவலமான மனிதர்களின் படுபாதக செயல்கள் கர்நாடக மாநிலம் மட்டுமல்லாது இந்திய அளவில் பரபரப்பாகி வேதனைக்குள்ளாக்கும் படுபயங்கர செய்தி. நமது தேசத்தந்தை காந்தியடிகளின் கனவான பெண்கள் நடு இரவு 12 மணிக்கு சுதந்திரமாக வெளியில் நடமாடுவது இனி சாத்தியமா? ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். இந்த காணொளியில் வரும் செய்திகள் அனைத்தும் சமூக ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளை அடிப்படையாக கொண்டே நான் தொகுத்து உங்களுக்காக வழங்குகிறேன். நேயர்களே, கடந்த சில தினங்களாக நமது இந்திய ஊடகங்களின் பக்கங்களை ஆக்கிரமித்து கொண்டிருப்பது ஒரு பதைக்க வைக்கும் செய்தி தாங்க. அது நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் தாங்க நடந்திருக்கு. தர்மஸ்தலா, இந்த அழகான ஊரை பத்தி கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு அழகான ஒரு மலைவாச ஸ்தலம், நல்ல ஒரு அழகான ஊரும் கூட. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேரளத்தோட வடக்குல கடைசி மாவட்டமான காசர்கோட்ல இருந்து 114 கிலோமீட்டர் தொலைவிலையும், கர்நாடக மாநிலத்தின் மங்களூரு என்ற ஊரிலிருந்து 72 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த தர்மஸ்தலா. இந்த ஊர்ல தாங்க அனைவராலும் அறியப்படும் மிகவும் பிரசித்தி பெற்ற மஞ்சுநாத சுவாமி அப்படிங்கிற சிவன் திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த புனித தலமானது 800 ஆண்டுகள் மிகவும் பழமையான வரலாறை கொண்ட ஒரு புனித தலங்க. இந்த புனித தலத்துக்கு பக்கத்துல தாங்க பிரபலமான நேத்ராவதி ஆறும் ஓடுகிறது. இந்த தர்மஸ்தலால இருக்கிற பெத்தலங்காடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஒரு நபர் வராருங்க. அந்த ஊர்ல இருக்க கோர்ட்டுக்கு அவர் வராரு. வந்தவர் கொடுத்த செய்தி தான், புகார் தாங்க இன்னைக்கு இந்தியாவோட தூக்கத்தையே தொலைச்சிருக்குன்னு சொல்லலாம். வந்தவர் 1995 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மஞ்சுநாத சுவாமி கோவில்ல அவர் ஒரு துப்புரவு தொழிலாளியா பணிபுரிஞ்சிருக்காருங்க. இவர் அந்த கோவில்ல வேலை பார்த்ததுக்கான ஆதாரங்கள், ஆவணங்கள் அனைத்தையுமே கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இவர் என்ன புகார் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இவர் வேலை பார்த்த அந்த காலகட்டத்தில் இவருக்கு மேலதிகாரியாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் இவருக்கு மேலே பணிபுரிந்த ஊழியர்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இவர்கிட்ட நிறைய உடல்களை, அதாவது பெண்களின் உடல்களை, அதாவது இதுதாங்க பயங்கரமான செய்தி, பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட பெண்களின் நிர்வாண உடல்களை இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, நூற்றுக்கணக்கான பெண்களின் உடல்கள்ங்க. அப்படிதான் அந்த செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. ஆனால் 100ங்கிறது இன்னைக்கு வர செய்தியை பார்க்கும்போது, இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த எண்ணிக்கை நிறைய கூடிட்டே போகுது. அந்த நிர்வாண உடல்களை இவர்கிட்ட கொடுத்து டீசல் ஊற்றி எரிக்க சொன்னதா இவர் புகார் பண்ணியிருக்காரு. அதை இவர் அந்த காலகட்டத்தில் இவர் செஞ்சும் இருக்காரு. அவர்களுடைய மிரட்டல்களுக்கு பணிந்து இவர் அந்த பணியை செஞ்சிருக்காரு. நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உடல்களை இவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட பெண்களின் உடல்கள், நிர்வாண உடல்களை இவர் டீசல் ஊற்றி எரித்து அல்லது நேத்ராவதி ஆற்றங்கரையில் புதைத்து விட்டதாக இவர் பகிரங்கமாக பகீர் புகாரை சொல்லியிருக்கிறாருங்க. இதுதாங்க இன்னைக்கு இந்தியாவில் டாபிக்கா இருக்கு. அது சரி, அவர் அந்த நேரத்திலேயே புகார் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? அதுதாங்க நானும் நினைச்சேன். ஆனால் அதுக்கு அவர் சொல்ற காரணம் அவரும் அவரோட குடும்பத்தாரும் மிரட்டப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்ற வேலையை இவர் செஞ்சு முடிக்கலன்னா அந்த பிணங்களோட இவரையும் சேர்த்து எரிச்சிடறதா சொல்லி மிரட்டி இருக்காங்க. அதனால அவர் 2014 அங்கிருந்து தலைமறைவாயி எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்பதாங்க வந்திருக்காரு. ஏன் இப்போ புகார் கொடுக்குறாருன்னா, அவரோட மனசாட்சி அவரை தூங்க விடலைங்க. ஆமாங்க, இவ்வளோ பெரிய குற்றங்களுக்கு உடந்தையா இருந்தவருக்கு எப்படிங்க நைட்ல தூக்கம் வரும்? அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் இப்போ புகார் கொடுத்திருக்காருங்க. அடுத்தடுத்து இவர் என்ன செய்ய போறாரு, இவரை பாதுகாப்பு கருதி இவருடைய விஷயங்கள் அனைத்துமே ரகசியமா வைக்கப்பட்டிருக்கின்றன. இவருடைய முகம் கூட யாருக்கும் தெரியாது, இவர் பேர் என்னன்னு தெரியாது. இவரை பத்தி கோர்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பாதுகாப்பு, இவரை பத்தி ரகசியம் அறிஞ்ச மற்றவங்க ஏதாவது இவரை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயந்தாங்க காரணம். இவர் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறாரு. இந்த புகார்களுக்கெல்லாம் என்ன விடை கிடைக்க போகுதுங்கிறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில என்னன்னா, பெங்களூர்ல இருந்து சுஜாதா பட் அப்படிங்கிற ஒரு வயதான பெண்மணி தர்மஸ்தலா ஊருக்கு சேர்றாங்க.
அவங்க சொல்கிற தகவலும் இந்த சம்பவங்கள் நடந்ததா சொல்கிற காலகட்டமும் ஒன்றா இருக்கிறதுனால இதுலேயும் சந்தேகம் வலுக்குதுங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பெண்ணான மருத்துவ மாணவியான அனன்யா அப்படிங்கிறவங்க 2003ஆம் ஆண்டு காணாமல் போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க போலீஸில் புகார் கொடுக்க வந்தப்போ இவங்களுக்கும் அதே மிரட்டல்கள்லாம் வந்து இவங்க அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எப்படி பெங்களூர் போய் சேர்ந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த வயதான தாயின் கண்ணீருக்கு விடை கிடைக்க நாம் ஆவலாக காத்திருக்கிறோம். அதுபோலவே இந்த பகீர் புகாரை அளித்த அந்த நபரின் புகார்கள் உண்மையா அல்லது புனையப்பட்டதா என்ற அனைத்து கோணத்திலும் ஒன்றிய மாநில அரசுகள் இதை முன்வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நமது சேனலும் அங்கிள் ஜான் ஷோ சேனல் சில கேவலமான மனிதர்களின் இந்த செயல்களை வன்மையாக கண்டிக்கிறது. இதுல நம்ம செய்தி என்ன அப்படின்னா, அதாவது அங்கிள் ஜானோட செய்தி என்னன்னா, வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாலம் இடிந்து விழுந்து அவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, விமான விபத்தில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இல்லைன்னா பெருவெள்ளத்தில் மாட்டி அந்த நகரமே மூழ்கிடுச்சு, இப்படியெல்லாம் தான் நிறைய செய்திகளை கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும்தாங்க பெண்களை பற்றிய செய்திகள் நாளுக்கு நாள் வந்த வண்ணம் உள்ளன. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. நம்ம இந்தியாவோட NCRB, அதாவது நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ, அதாவது தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பகமும் இதை வந்து அறிக்கையில் சொல்லியிருக்காங்கங்க. எப்படின்னா 2020, அதாவது 2020ஆம் ஆண்டு மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதியப்பட்டிருப்பது 3,71,000 வழக்குகள், 3,71,000 வழக்குகள். அதுவே பார்த்தீங்கன்னா 2021ல் 4.28 லட்சமாக உயர்ந்திருக்குங்க. அது 2022ல் 4.45 லட்சமாக உயர்ந்திருக்கு. இந்த NCRBயோட 23 மற்றும் 24ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட் இன்னும் வரலைங்க. அது வந்ததுன்னா எவ்வளோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஆனால் இதே 23ஆம் ஆண்டு வந்து இந்த NCRB வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வந்து 2019 மற்றும் 2021ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் மட்டும் 13 லட்சம் பெண்கள் மற்றும் குழந்தைகள், இளம் பெண்கள், சிறுமிகள் காணாம போயிருக்காங்க இந்தியாவில இருந்து. அது அவங்க அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இது உள்துறை அமைச்சகத்தின் சார்பா பாராளுமன்றத்துல கூட அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, எங்க போனாங்க, எப்படி இருக்காங்க, இந்த தகவல் யாருக்குமே தெரியாது. அவங்க வீட்டுல எல்லாம் எவ்வளவு சங்கடப்படுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு ஆதங்கப்படுவாங்க. ஆனா இதுக்கு காரணம் காணாம போனவங்க மட்டும் இல்லைங்க, வீட்டுல இருக்கிறவங்களோட கவனக்குறைவும் தான் காரணம். அப்படிதான் நான் சொல்வேன். ஏன்னா நம்ம பெண் குழந்தைகளை, குறிப்பாக இளம் பெண்களை, சிறுமியர்களை வளர்க்கும் போது நம்ம பெரும் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டங்க இது. நம்ம கொஞ்சம் கண்ணசந்தாலும் நம்ம குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, இளம் பெண்கள் காலேஜுக்கு போனாங்களா, அவங்க போயிட்டாங்களா, வந்துட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க போனாங்க, இது அத்தனை விவரங்களையும் நம்ம கேட்க வேண்டியது, கேள்விகளாக கேட்க வேண்டியது பெற்றவங்களாகிய நம்மளோட கடமைங்க. அதே மாதிரி சிறுமிகள் அவங்க பக்கத்தில் வீட்டில் விளையாட போகும்போது அவங்க எப்போ நொடிக்கு ஒரு தடவை அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அது பார்க்கல அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் கண்ணசந்தாலும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஆபத்து ஏற்படுறதை நம்மளால் தடுக்க முடியாதுங்க. தயவு செஞ்சு உணர்ந்துக்கும். இனியாவது பெண்களை மதிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம் என்ற உறுதியேற்போம். என வியூவர்ஸ், அங்கிள் ஜான் ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட விமர்சனம் என்னை மேலும் மேலும் ஊக்குவிக்கும். ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வர வர என்னை பார்த்து வளர நினைக்கிறவங்களுக்கு அது உதவுங்கிறத மறக்காதீங்க. தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட. Till then, bye from Uncle John Show. Bye bye. See you.